Hi friends, welcome to Flames to Fashion. ஸோ இன்றைக்கி கவிஸ் குக்கிங்கில் நான் ஒரு வாழைப்பழ புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு, இது என் பையனுடைய பிறந்த நாளுக்கு செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கு முதல்ல 4 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழத்தை தோல் உரித்து அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 முட்டையும் உடச்சி நான் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்து கடையில் நமக்கு கிடைக்கிது, நிறைய ஃப்ளேவரில் இருக்குது. நான் வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை கஸ்டர்ட் பவுடரை வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 1 டம்ளர் பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன், அதையும் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். அடுத்து சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டேன். கடைசியாக 2 ஏலக்காயை பிச்சு அதில் போட்டேன். இது அத்தனையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி, நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் நான். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஸோ அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் சர்க்கரை வந்து ஊற்றி அந்த சர்க்கரை பாகு வந்து காய்ச்சிறேன். இல்லை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கணும். பட் ஆனால் தண்ணி சேர்க்காமல் நான் செஞ்சுட்டேன். நான் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ அந்த சர்க்கரை பாகை காய்ச்சி ஒரு அடி பரவலாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் சேர்த்து எங்கே பார்த்தாலும் பரவி விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம இப்போ வச்சு வேக வைக்கணும். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் கொட்டி வைக்க போகிறேன். ஸோ அடுத்து இட்லி பானையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி அதில் வந்து ஒரு வளையம் ஒன்றையும் வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த பாத்திரத்தில் சேர்த்து அப்படியே உள்ளே அந்த இட்லி பானை உள்ளே வச்சுருங்க. பாருங்கள், நம்ம அரைச்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் அதில். இப்போ இதில் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் போட்டு கலந்து விட்டுட்டேன். போட்டு இப்போ மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் இது வேகட்டும். பாருங்கள், வெந்து வந்ததுக்கப்புறம் இவ்வளோதான் இருக்குது. வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கத்தியை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கத்தியில் ஒட்டலை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் வேகணும். இது கத்தியில் நல்லா ஒட்டிடுச்சு. ஸோ அதை எடுத்தாச்சு பாருங்கள். அதை எடுத்ததும் நமக்கு கேக் ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஃபுட்டிங் வந்து கேக் மாதிரி ரெடியாக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. பட் நான் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டேன், அது என்னன்னு எனக்கு தெரியல. பால் அதிகம் ஊற்றிட்டேன்னா, சக்கரைப்பாகு கம்மியாக போட்டேன்னா என்னன்னு தெரியல. என் பையனுடைய பிறந்த நாளுக்காக தான் இதை செஞ்சேன். ஸோ அதைத்தான் கேக் மாதிரி வெட்டினோம். ஸோ என் வீட்டுக்காரோடைய பிறந்த நாளுக்கு கேசரி கேக் பண்ணியிருந்தேன். இப்போ என் பையனுடைய பிறந்த நாளுக்கு வாழைப்பழ புட்டிங் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.